தைப்பூசம் உருவான கதை தெரியுமாயினும் கொடிய அசுரன் சிவபெருமானிடம் தவம் செய்து என்னை சிவனின் சக்தியால் தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றான். அந்த வரத்தால் மூவுலகத்தையும் துன்புறுத்தினான். தாரகாசுரனின் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் கைலாய மலையை அடைந்தனர். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். தேவர்கள் வேண்டினர், எங்களை காப்பாற்றுங்கள். சிவன் கண்களை திறந்தார். அவரது நெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன, மிகுந்த வெப்பத்துடன். அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அக்னி மற்றும் வாயு தேவர்கள் அவற்றை கங்கை நதிக்கு எடுத்துச் சென்றனர். கங்கையாலும் தாங்க முடியவில்லை. எனவே அந்த 6 பொறிகளை சரவண பொய்கையில் நீலோத்பல செடிகள் நிறைந்த குளம் விழச் செய்தனர். அந்த பொறிகள் சரவண பொய்கையில் உள்ள 6 தாமரை மலர்களில் விழுந்தன. குளிர்ந்த நீர் அவற்றின் வெப்பத்தை மாற்றி 6 அழகிய குழந்தைகளாக மாற்றியது. அப்போது அங்கு வந்த 6 கார்த்திகை பெண்கள், கிருத்திகைகள், ஒவ்வொரு குழந்தையையும் எடுத்து அன்போடு வளர்த்தனர். அதனால் அவர் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் பார்வதி தேவி வந்து 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்துக் கொண்டாள். உடனே அவர்கள் ஒரே உருவமாக 6 முகம் 12 கைகள் கொண்ட முருகப்பெருமானாக இணைந்தார். முருகன் வளர்ந்து தேவர்களின் படைத்தலைவரானார். வீரபாகு உள்ளிட்டோருடன் அசுரர்களுடன் போருக்கு தயாரானார். சூரபத்மனை அழிக்கச் செல்வதற்கு முன் தாய் பார்வதி தேவியிடம் ஆசீர்வாதம் பெறச் சென்றார். அன்று தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வந்திருந்தது, தைப்பூசம். பார்வதி தேவி அவருக்கு சக்தி வேலை அளித்து வெற்றி வேண்டி ஆசீர்வதித்தாள். அதனால் இந்நாளை தைப்பூசமாக கொண்டாடுகிறோம். முருகன் வேலுடன் சென்று திருச்செந்தூரில் சூரபத்மனின் படையை எதிர்கொண்டார். சக்திவேல் அசுரனின் மாயைகளை அழித்தது. தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சூரபத்மன் கடலின் நடுவே மாபெரும் மாமரமாக மாறினான். முருகன் வேலை எறிந்தார். மரம் 2ஆக பிளந்தது. ஒரு பகுதி கோழியாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறியது. அசுரனின் அகங்காரம் அழிந்தது. முருகன் மயிலை வாகனமாகவும் கோழியை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். நன்மை தீமையை வெல்லும் இந்நாளில் தைப்பூசத்தை கொண்டாடி முருகனின் ஆசீர்வாதத்தை